வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்வியல் குறிக்கோளாக கொண்டு குரல் நெறியாகவே தன்னுடைய பெரு வணிகத்தை போற்றி கரூர் திருக்குறள் பேரவையின் அரணாகவும் இருந்து கொண்டு பல்வேறு புதிய திட்டங்களை தந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆராப்பளை ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கும் அரவக்குறிச்சி ARK சேது சுப்பிரமணியம் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய PN அனந்தநாராயண சர்மா அவர்களே, மதிப்பிற்குரிய சுமங்கலி சிறந்த நூல்களுக்கான பரிசினை பெறுவதற்காகவும் இன்றைக்கு வெளியிட இருக்கிற மலரிலே படைப்புகள் இடம்பெற்றதற்கான பரிசினை பெறுவதற்காகவும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புதுச்சேரியில் இருந்து கவிஞர் கடவுர் மணிமாறன் அவர்கள், முனைவர் கருவை பழனிசாமி அவர்கள், சிவனரி செல்வர் நடேசனார் அவர்கள் இவர்களெல்லாம் இணைந்து இந்த திருக்குறள் பேரவையை 1986களிலே துவக்கினோம். 86களிலே ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டு விழா கொண்டாடுகிறீர்கள். அது மன்றங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. மக்களிடையே தன்னுடைய இலக்குகளை, நோக்கங்களை, நம்முடைய குறிக்கோள்களை கொண்டு சேர்க்கிற பணியில் இந்த கரூர் திருவொட்டி தான் இங்கே மேடையிலே இருக்கிற புரவலர்கள் போன்ற பலருடைய துணையை கொண்டு சற்றேறக்குறைய 50,000 இலவச திருக்குறள் நூல்களை மாணவர்களுக்கு இந்த பேரவை வழங்கி இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதே பெரும் மகிழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. தாங்கள் படைத்த நூல்கள் மட்டுமல்லாது கரூர் பகுதியிலே இருக்கிற என்றால் படைப்பாளர்கள் நிறைந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம். சற்றேறக்குறைய 65 படைப்பாளர்கள் இருக்கிறார்கள். விளங்குகிற ஊர் இந்த கரூர். பள்ளியினுடைய பாடத்திட்டத்திலே அந்த பாடங்களை எழுதுகிற பெருமக்கள் நிறைந்திருக்கிற ஊர் கரூர். எனவே இந்த கரூரிலே பல்வேறு புலவர் பெருமக்கள் எழுதிய நூல்களை எல்லாம் கூட இந்த கரூர் திருக்குறள் பேரவை முன்னின்று மிகச் சிறப்பாக வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு இலக்கிய விழாக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. சின்னாட்களிலே தினமணியினுடைய தமிழ்மணி பகுதியிலே இந்த போட்டி பற்றிய அறிவிப்பு வந்தது. அறிவிப்பு வந்த மறுநாளிலே நமக்கு வந்த நூல்களுடைய எண்ணிக்கை 176. 176 நூல்கள் போட்டிக்கு வந்தன. எல்லாம் 500 ரூபாய் 400 ரூபாய் உள்ள விலையுள்ள புத்தகங்கள். சற்றேறக்குறைய 30-40,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் வந்து குவிந்தன. அந்த 176 புத்தகங்களும் பரிசு பெற தகுதியான புத்தகங்கள் தான். ஏனென்றால் எழுத்தாளர்கள் அத்தகைய ஆற்றல் மிக்க எழுத்தாளர்கள். ஆனாலும் கூட நாம் 3 பரிசு என்று அறிவித்தோம். 3ஓடு நிறுத்த முடியவில்லை. கூடுதலாக 5ஐ சேர்த்து 8 பரிசாக இன்றைக்கு கொடுக்க இருக்கிறோம். எனவே அந்த 176 படைப்பாளர்களையும் நாங்கள் வணங்கி மகிழ்கிறோம். அடுத்ததாக கட்டுரை போட்டி மாணவ செல்வங்களுக்கு திருக்குறளை கொண்டு செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாளிதழ்களிலே தான் அறிவித்தோம். அந்த நாளிதழ்களிலே அறிவித்த அந்த தலைப்பை ஏற்று 274 குழந்தைகள் தங்களுடைய கட்டுரைகளை அனுப்பி இருந்தார்கள். அதிலிருந்து ஒரு 30 குழந்தைகள் இப்பொழுது பரிசு பெற இருக்கிறார்கள். நாம் மலரிலே வெளியிடுவதற்காக தலை சிறந்த கதை, கவிதை, கட்டுரைகளை கேட்டிருந்தோம். தமிழகம் எங்கும் இருந்தும் 216 படைப்புகள் வந்து சேர்ந்தன. 216 படைப்புகளையும் வெளியிட வேண்டுமானால் வேணா தமிழ்வாணன் அவருடைய ஒரு பக்க கட்டுரை தொகுப்பை போல இவ்வளவு பெரிய நூல் தான் வெளியிட்டாக வேண்டும். ஆனால் அப்படி முடியவில்லை. நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஏற்பத்தான் வெளியிட வேண்டும் என்ற காரணத்தினாலே ஒரு 40 படைப்பாளர்களுடைய படைப்பு மட்டும் அந்த மலரிலே இடம்பெற்று இப்பொழுது வெளியிடப்பட இருக்கிறது. எனவே இவ்வாறு நாம் விருதிற்காக சிலரை தேர்வு செய்திருக்கிறோம். அவர்கள் குரல் பணியிலே தன்னை முழுமூச்சாக ஆட்படுத்திக் கொண்டிருப்பவர்களாக நாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது வழங்க இருக்கிறோம். அன்பிற்குரிய பெருமக்களே, கரூர் திருக்குறள் பேரவையினுடைய இலக்கு என்பது வள்ளுவத்தை வாழ்வியலாக்குவது, வள்ளுவத்தை மக்கள் மனதிலே பதிப்பது. வள்ளுவத்தை நீ திருக்குறள் நூல் வைத்திரு, படி, மனப்பாடம் செய், 1330 ஒப்பி, இதனாலே பயனில்லை. வள்ளுவ கருத்துக்களை வாழ்க்கையில் பின்பற்று என்பதை மக்களிடையே கொண்டு செலுத்த வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு இந்த கரூர் திருக்குறள் பேரவை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டிற்குள் இதே 4 சாலை சந்திக்கிற இந்த இடத்தில் சுமார் 6 லட்சம் ரூபாய் செலவில் மிக பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலை ஒன்று நிறுவுவதற்கான பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக என்னுடைய புரவலர் ஆரா ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் 4 தினங்களுக்கு முன்னால் இந்த அழைப்பு கொடுத்து நான் சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள், நீ சரி என்று சொன்னால் நான் ஒரு செயலை செய்ய தயார் என்றார்கள். என்னையா என்று கேட்டேன். இந்த நாடு பழைய மண்பானை சமையலுக்கு வந்துவிட்டது. பழைய கம்பு, கேளம், சோல்வரகு சாப்பிடுவதற்கு வந்துவிட்டது. இந்த நாடு பழமையை பின்பற்றி, இந்த நாடு எல்லாவற்றிலும் பழமையை பின்பற்ற துவங்கி விட்டது. ஆனால் நன்னெறிகள் இந்த மக்கள் மத்தியிலே குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த நன்னெறிகள் போற்றப்பட வேண்டுமே ஆனால்
எவ்வாறு காந்தியத்தை ஒரு பட்டய படிப்பாக்கி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பட்டங்கள் கொடுக்கிறதோ அதை போல கரூரில் தலை சிறந்த அறிஞர் பெருமக்கள் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் துணை கொண்டு வள்ளுவத்தை வாழ்வியலாக்கும் பாடத்திட்ட கல்லூரி ஒன்றை துவக்கினால் இடம் தருகிறேன், கட்டடம் தருகிறேன், போதிய தொகை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இடத்திற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், கட்டிடத்திற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், பேராசிரியர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்கான சம்பளத்திற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நானே 10 புரவலர்களை இணைத்து பெருந்தொகையை அதனுடைய இருப்பு நிதியாக தருகிறேன். நீங்கள் சரி என்றால் அந்த செயலை அடுத்த ஆண்டுக்குள் துவங்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இத்தகைய புரவலர் பெருமக்கள் பலர் இருக்கிற காரணத்தினாலேதான் இவற்றையெல்லாம் கொண்டு நாம் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறோம். நான் முன்பேயே சொன்னேன், நேர நிர்வாகம் மொத்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மேடையில லேனா ஊர்வலத்தை துவைக்காது, 10 மணிக்கு கூட்டம் துவைக்காது. ஏன்னா அவர் சொன்ன ஒரு கருத்தை நான் ஒரு 1000 மேடைகளில் சொல்லி இருப்பேன். ஒரு முறை அமெரிக்கா செல்கிறார், ஒரு பத்திரிகை ஆசிரியரை சந்திக்க செல்கிறார். குறிப்பிட்ட நாளுக்கு காலை பொழுதிலேயே போய்விட்டார். 10 மணிக்கு சந்திக்க வேண்டும் என்றால் 9 மணிக்கு அறையிலிருந்து கிளம்பி விட்டார். சற்றேறக்குறைய 9:55க்கு அந்த பத்திரிகை அலுவலகம் இருக்கிற இடத்திற்கு போய்விட்டார். 3வது மாடியிலே 16வது அறை என்றால் 3வது மாடி 16வது அறைக்கும் போய்விட்டார். போய் அழைப்பு மணியை அடித்த போது உள்ளே இருந்து வந்தவர் என்ன என்றால், பத்திரிகை பெயரை சொல்லி ஆசிரியரை சந்திக்க வேண்டும், முன் அனுமதி பெற்றிருக்கிறேன். நீங்கள் வந்த இடம் சரி, கட்டிடம் சரி, அறை சரி, ஆனால் வலதிற்கு பதிலாக இடத்திற்கு வந்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். உடனே மீண்டும் தானியங்கி கீழே இறங்கி இடத்திற்கு சென்று அந்த அறைக்கு சென்று அழைப்பு மணியை அடித்த போது சரியாக மணி 10 மணி 2 நிமிடம். உதவியாளர் வந்தார், விவரங்களை சொன்னார். அவர் உள்ளே போய் கேட்டு வந்து அனுமதி இல்லை, நாங்கள் 10 என்றால் 10க்கு தான் சந்திப்போம், அதன் பிறகு சந்திப்பதில்லை என ஆசிரியர் சொன்னார் என்று சொல்கிறார். நெடுந்தொலைவில் இருந்து வந்திருக்கிறேன், திட்டமிட்ட பயணம், முன்கூட்டியே வந்துவிட்டு இடது வலதில் ஏற்பட்ட காரணம் என்றெல்லாம் சொன்ன பிறகு போய் கேட்டு வந்து சரி உங்களை உள்ளே வர சொல்கிறார்கள். உள்ளே போய் அமர்கிறார். அமர்ந்தவர் காரணத்தை சொல்ல விரிக்க, அது 100 ஜோடி செருப்பால் என் கன்னத்தில் அடித்ததை போல உணர்கிறேன் என்று எழுதுகிறார் லேனா தமிழ்வாணன். எனவே நான் உங்களை பணிந்து கேட்டுக் கொள்ளலாம், எங்களை போன்றவர்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் நேரத்தை பின்பற்றி அந்த ஊர்வல நேரத்தில் ஒரு 100 பேர் வந்திருந்தீங்கன்னா எனக்கு ஆனந்தம், அப்படியே மகிழ்ச்சியாக தாங்க முடியுமா? ஒரு நல்ல இலக்கியவாதியின் கையால் பரிசு பெறுவதை பெருமையாக எண்ணுகிறேன். ஒரு உயர்ந்த இலக்கியவாதியின் கையால் பரிசு பெறுவதை பெருமையாக எண்ணுகிறேன். கோவிலூர் மடாதிபதி சுவாமிகள் என்ன சொன்னார் தெரியுமா? சுப வீரபாண்டியன் பேச வேண்டிய கூட்டத்தில் திருப்பூர் கிருஷ்ணன் வந்து தமிழின் பெருமையை பேசிய பேச்சு 10 நாளாக அந்த காரைக்குடி பகுதியிலே இன்னும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அத்தகைய ஒரு அற்புதமான இலக்கியவாதி நாம் கூப்பிட்டதும் என்ன தருகிறீர்கள், தங்க இடம், போக்குவரத்து, எதை பத்தியும் பேசல, வந்துடுறேன், அவ்வளவுதான். நம்ம கரூரில் சர்மா குடும்பத்து உறவினர் சர்மா அனந்த நாராயணன் அவர்களுடைய பெரியப்பா பையன், மிகச்சிறந்த ஆடிட்டர், நல்ல இலக்கிய ஆர்வலர், அவர்கள் இங்கே வந்திருக்கிறது நமக்கெல்லாம் பெருமை. அதை போல சங்கம் வைத்து வளர்த்த